மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இந்த திமுக ஆளுங்கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களோட வீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது, ஓரணியில் நிற்கலாம் வாங்க, அப்போ உங்களோட நாங்கள் இப்படின்னு எதையாவது ஸ்கீம் தூக்கிட்டு வருவானுங்க. வந்தால் அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு போட்டு அதுக்கு மேலே உங்களை ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கவேன், உடனடியாக எங்களுக்கு இல்லாட்டி பக்கத்தில் இருக்க காவல்துறைக்கு இல்லாட்டி பொதுவாக சோசியல் மீடியாவில் இந்த கம்ப்ளைண்ட்டை போடுங்க. இது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு புறம்பானது. ஏன் நம்ம கோவப்பட வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் கொடுக்கலைன்னா உங்களுக்கு மகளிர் உதவித்தொகை கிடைக்காது, அந்த உதவித்தொகை கிடைக்காது, இது கிடைக்காது, அது கிடைக்காதுன்னு மிரட்ட அளவுக்கு வந்துட்டானுங்க. இதுக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முதலாவது இவங்களை வீட்டுக்குள்ள விட்டேன்னு வச்சுக்கோங்க, அரசியல் கொண்டு வந்து நடுவீட்டில் வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் நிம்மதியே இருக்காது. ஃபோன் நம்பரை கொடுத்தீங்க, நீங்கள் தேர்தலில் ஓட்டு போகிற வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ண விட மாட்டாங்க. எனவே இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களையுமே நீங்கள் அனுமதிக்காதீங்க. அதை நீதிமன்றமும் சொல்லுது. அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி ஓடிபியை போட்டு உங்களுடைய அனுமதி இல்லாமையே நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. எனவே இதற்கு மேலே ஏதாவது தொந்தரவு கொடுக்குறான்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுடைய விஷயத்தை பொது வழிக்கு கொண்டு வர நிச்சயம் கடமைப்பட்டிருக்கோம். அட்லின்னு ஒரு டைரக்டர் கேள்விப்படுறீங்க, இயக்குனர் ஒருத்தர் அப்படியே எல்லாத்தையும் காப்பி அடிச்சு ஒரு புது படம் எடுத்துருவான்னு வச்சுக்கோங்க. அவன் காப்பி அடிக்கல மண்ணன்னு வச்சிருக்கான்னு, அது போய் தொலையுது. நமக்கு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி பெரிய கவலை கிடையாது. ஆனால் இப்போ ஒரு டைரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் அரசியல். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அட்லி பண்ண வேலை தான். ஆனால் அட்லி ஒருவேளை படத்தோட கதையை சுடாமல் படத்தையே சுட்டு பாதியை பிச்சு வச்சு ஒரு படம் ஓட்ட அப்படி இருக்கும். அவ்வளோ கன்றாவியாக இருக்கும். அந்த வேலையை தான் எம்.கே. ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு, முதலமைச்சராக உட்காந்துட்டு. அது என்ன நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு கேலி கூத்தான ஒரு ஆட்சியை எம்.கே. ஸ்டாலினால் கொடுக்க முடியும்னு உங்களை புரிஞ்சுக்க முடியும். இப்போ விஷயத்தை சொல்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் தமிழகம் முழுவதும் 10,000 இடங்களில் நாங்கள் இதற்காக பூத்தை ஓப்பன் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குன்னா வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது நல்லா தான் இருந்திருக்கும். இது இந்த மதன் கௌரியில் ஆரம்பித்து நடிகர் சதீஷில் தொட்டு இந்த ஆர்ஜே ஒரு விளங்காத ஒரு லேடி ஒன்று தெரியுது, அது ஒன்று ஆரம்பித்து எல்லா பேரும் ப்ரொமோஷன் வேறு. எனக்கு தெரிஞ்சு இதற்கு வெளியில் மட்டும் செலவான தொகை வந்து 250 கோடி. ஊனமுற்றவர்களுக்கு விதவைகளுக்கு ஒதுக்கப்பட தொகை இருக்கு இல்லையா, அந்த தொகைக்கு ஈக்குவலா இந்த விளம்பரத்துக்கு பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இடையில இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல நிறைய இந்த ஏஐ இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏதாவது உருப்படியாக பயன்படுத்தான்னு பார்த்தா கெட்ட வார்த்தையில எப்படி பேட்டி எடுக்கிறதுன்னு நியூஸ் வாசிக்கிறமா எடுத்துக்கிட்டு. இந்த கன்றாவித்தனத்தினால தான் இங்கே எதுவுமே உருப்படாமல் போகிறது. ஒரு புது முயற்சி வருதுன்னா அதை ஒழுங்காக பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டுக்கு ஐபிஎம் அறிவிக்கிறாங்க, ஏறக்குறைய பாதிக்கு மேற்பட்ட தன்னுடைய ஊழியர்களை வெளியே அனுப்ப போகிறோம், ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால. அப்போ எந்த இடத்துல ஹியூமனை அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி அது ஜாப்பை கொடுக்க போகுது, எந்த மாதிரியான விஷயங்களை அது எடுக்க போகுது, அந்த இடத்துல நமக்கு எப்படியான வாய்ப்புகள் இருக்கு. எனவே ஏஐயுடைய ஜாப் மார்க்கெட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஜாப் மார்க்கெட் மீது கவனம் செலுத்துறது நல்லது. அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, எங்கே இந்த ஏஐயை படிக்கிறது. அதில் நம்மளுடைய சேனலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னர் கூட அவுட்ஸ்கில்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்க ஒரு 2 நாள் ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஏற்கனவே அதோட மதிப்பு 10,000 ரூபாய். இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்தவரைக்கும் ஒரு ட்ரைனிங் பிளாட்ஃபார்மே இல்லாமல் ஏஐக்கான எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மே மாற்றிருக்காங்க. அவுட்ஸ்கில்லுடைய இன்வெஸ்டர்ஸ் அதனுடைய மூளையாக செயல்படக்கூடிய நபர்கள். வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிறுகளில் 11 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி வரைக்கும் லைவாக இவங்க ஏற்கனவே 16 மணி நேரம் இந்த 2 நாள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதில் என்ன முக்கியமானது அப்படின்னா, 10க்கும் மேற்பட்ட ஏஐ டூல், அதில் இருக்கக்கூடிய ப்ராம்ப்டை பற்றி, அதோட சேர்த்து டேட்டா அனலைசிஸ் எப்படி பண்ணுறது, அதை வச்சு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது, அதோட சேர்த்து அந்த இமேஜ் அண்ட் வீடியோ அது ஏரியாவும் கவனம் செலுத்துறாங்க கிரியேட்டர்ஸ்க்காக. மிக முக்கியமானது ஒரு பவர்ஃபுல் ஏஐ ஏஜென்ட்டை டெவலப் பண்ணுறது எப்படி. இது யாருக்கு தகுதியானது அப்படின்னா, ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பிச்சு சேல்ஸ்மேனில் தொட்டு இன்ஜினியர்ஸ் ஆரம்பிச்சு எல்லா விதமான நபர்களுக்கும் இந்த ஏஐ பொதுவானதாக தான் இருக்குது. அவுட்ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 40 நாடுகள்லேருந்து இந்த விஷயத்தில் கலந்துக்கிறாங்க. எனவே உங்களுடைய ஸ்லாட்டை தயவு செய்து புக் பண்ணிக்கணும். இதோடைய வாட்ஸ்அப் குரூப் மற்ற விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு இது சம்மந்தமான இன்ட்ரோவை அவங்க வெளியிடுறாங்க. இப்போ மீண்டும் அட்லி விவகாரத்துக்கு வரலாம். அப்போ உங்களுக்கு ஒன்று தோணும், என்ன அப்படின்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களுடைய குறை தீர்ப்பு தானே. இந்த இடத்துல தான் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை திருத்துறேன். அது என்ன அப்படின்னா, குறை தீர்ப்பு தான். அதனால் நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க பண்ணதில் விளம்பரம் ஒன்று பாருங்க, அதை நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிர்வாகம் எந்த அளவுக்கு கெட்டு குடிச்சலாகிருக்கான்னு தெரியும். அது என்ன அப்படின்னா, இந்த குறை தீர்ப்பு முகாமுக்கு அவங்க செலவழிச்சிருக்க தொகை இருக்கு இல்லையா, அதை சின்னதாக உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அது என்ன அப்படின்னா, இதற்காக அரசாங்கத்துடைய வெவ்வேறு திட்டங்கள்லேருந்து இவங்க எடுத்த நிதி மற்றும் 38 கோடி 72 லட்சம் ஒரு பக்கெட்டு, அதுக்கடுத்து 52 கோடி 95 லட்சம், இது ரெண்டுமே செலானை போட்டு வெளியெடுத்துருக்காங்க. ஏறக்குறைய 100 கோடி. இதில் எந்தெந்த காசெல்லாம் எடுத்துக்காங்க தெரியுமா? அதாவது இந்த திட்டத்தை நடத்துறதுக்கு எந்தெந்த காசு எடுத்துக்காங்கன்னா, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, கிராமப்புறங்களுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி. அந்த இடங்களில் வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு அவங்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறக்காண்டி.
அந்த நிதியில ஒரு 30 கோடி தூக்கி இதில் போட்டாங்க. இந்த நிதி எதற்கு? கிராமப்புற மக்களுடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தணும். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, கணக்காட்டுறாங்க, நான் கிராமப்புறத்து மக்கள்லாம் குறை தேத்தோம்ல, அதனால இது அதில் கழிச்சிட்டோம், அந்த நிதி எடுத்து இதில் வாயில போட்டோம். டேய், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு நிதி ஒதுக்குன்னு தேடி பிடிச்சி வாயில போடுறா. அடுத்த கேளுங்க. அடுத்தனா முனிசிபல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்ல முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. MAWS டிபார்ட்மெண்ட் போடுவாங்க. இன்னைக்கு கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. இதுவும் ரூரல் ஏரியால இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கின சுமார் ஒரு 12 கோடியை தூக்கி இதில் போட்டானுங்க. இந்த ரெண்டுமே முழுக்க முழுக்க கிராமத்து மக்களுக்கு போக வேண்டியது. அதை வச்சு இவங்க விளம்பரம் தேடுறது. இதை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க, என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர் வாடகைக்கு எடுத்து அதுக்கு ஒரு ரூமுக்கு வாடகை கொடுத்து அதில் சுமார் 30,000 அரசு ஊழியர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு அதில் தண்ணி மற்ற சப்ளைலாம் கொடுத்து அதில் அவங்க உச்சகட்டமாக பண்ணது 2 கோடி அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க. இது நீ பின்னாடி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ மோசமானதுன்னு நான் சொல்கிறீங்க. இதெல்லாம் நான் ஒரு டீட்டெயில் சொல்லிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். 2 கோடி அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க உங்களோட ஸ்டாலின். இதில் வாலண்டியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது, விதவிதமாக விளம்பரம் போடுறது, ஆட்டோவில் ஆரம்பித்து எல்லா பக்கத்துலையும் விளம்பரம் கொடுத்தானுங்க, பேப்பரில் விளம்பரம் கொடுத்தானுங்க. அது போக இந்த மதன் கவுன் வச்சிருக்கேன், அவனுக்கு தெண்டத்துக்கு இவங்க காசு கட்டி அவனை பேச வச்சானுங்க. இப்படி விளம்பரம் பண்ணான்னு இது ஒரு 50 கோடி போகுது. இப்படி எப்படி கூட்டி கழிச்சாலும் சரி 250 கோடி கணக்கு காமிச்சான்னு வச்சுக்கேன். இது கணக்கு. இதில் என்னங்க தப்பு இருக்குது? மக்களுடைய குறைகளை தீர்க்க போகிறாங்க. இதுதான் இவங்க யாரு, இந்த சதீஷ், மதன் கௌரி எல்லாரும் பண்ண பிரச்சாரம் வச்சுக்குவேன். இருக்கிற 1ஆம் நம்பர் இந்த இன்ஃபுளுன்ஸ் இந்த மதன் கவுன் ஒருத்தன் பாருங்க, அவனை பிடிச்சி தலைமுடி பிடிச்சி 4 சாத்தி ஊரை விட்டு பத்தணும். அவன் தான் திமுகவுக்கு பெரிய வக்கால் சாயம் செய்யறான். அது என்ன அப்படின்னா, ஏன்டா மதன் கௌரி, இந்த நடிகர் சதீஷ், டே உங்களுக்குலாம் வெக்கமே கிடையாது, காசு கொடுத்தா என்னன்னா பேசுவீங்களா? நான் கேட்குறேன், இது என்னடா புதிய திட்டம்? நான் சொல்றேன்டா, 250 கோடி செலவு பண்ணி புதிய திட்டம் சொல்றியே, இதை கேளு. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன நடத்துறாங்க அப்படின்னா, ஜமபந்தின்னு ஒன்று நடத்துவாங்க கேம்ப். அது எதுக்கு அப்படின்னா, லேண்ட் ரெக்கார்டு, இல்லை லேண்ட்ல ஏதாவது பட்டா மாத்துறது, சிட்டா மாத்துறது, இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இப்படின்னு ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அந்த லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் நடத்துறது. இது ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லோடைய நீங்கள் வெப்சைட்டில் பாருங்க, நானும் ஆதாரம் வைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அறிவிப்பு வரும். அதை ஒழுங்காக நடத்தி ரொம்ப வருஷமாக நடத்தியிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டோட போய் அதில் நீங்கள் சரியாக குறைய தீர்க்கணும். இது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்பு. 4 வருஷமா எந்த தீர்ப்பும் கொடுத்தது யார்? திமுக. இருக்கிற லேண்ட் ஆஃப்லாம் பாதி சுருட்டினவன் திமுக. உனக்கு ஏதாவது தெரியுமாடா? டேய் மதன் கௌரின்ற ராஸ்கல், உனக்கு சொல்றேன். அதுக்கடுத்து இது புது திட்டமா வரேன். அதுக்கப்புறம் ஒரு ஆர்ஜின் ஒரு பொம்பளோட சுத்தி அது போட்டுக்க ட்ரெஸ்க்கு அந்த குறை தீர்ப்புக்கும் சம்மந்தம் வச்சுக்கோங்க. அது என்ன சொல்லுது? முதல்வர் ஜொலிக்கிறார். ஜொலிப்பார்ல எப்படி? இ சேவைன்னு ஒரு மையம் இருக்குது. அந்த இ சேவை மையத்தில் 250க்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்டை சேர்க்கிறாங்க. இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்டரா உருவாக்குது. அங்கே மட்டும் நீங்கள் ஆதார் அப்டேட்ல ஆரம்பித்து ரேஷன் கார்டுலேருந்து எல்லா விதமான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 250 டிபார்ட்மெண்ட். இந்த 250 டிபார்ட்மெண்ட்டில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒழுங்காக வேலை ஆகுது, ஸ்டேட் கவர்மெண்டோட ஒன்று கூட உருப்படியாக வேலை ஆகாது. எது? தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒன்று கூட உருப்படியாக இருக்குது. அதில் போய் ஒழுங்காக சேவையை கொடுக்க சொல்லுறா. ஆல்ரெடி இருக்குல்ல, அதை ஒழுங்காக கொடுக்க சொல்லுறா. அதெல்லாம் உனக்கு தெரியாதா? இல்லை அதை தாண்டி ஒரு ஸ்பெஷலாக நடத்துகிறாங்களே, ஸ்பெஷலாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நடத்துகிறேன். உனக்கு தான் தெரியாது, கூறு கட்டுவீங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலாக நடத்தி ஆகணும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நடத்துகிறாங்க. இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தனியாக நடத்தவும் செய்கிறாங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நடத்தியே தீரணும். நடத்தக்கூடாதான் எவனும் கிடையாது, நடத்தியே தீரணும். இதுதான் இந்திய சட்டம் வழிவகை பண்ணுது. ஒருவேளை நடத்தியும் தீர்வுன்னு வச்சுக்கோங்க, மாதம் மாதம் கலெக்டர் ஆஃபீஸ் நடத்துவான்டா. ஒவ்வொரு கலெக்டரும் நடத்தி ஆகணும், மக்களுடைய குறையை தீர்த்தாகணும். கலெக்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா பஞ்சாயத்து ராஜ்களை, ஒன்றியம், நகராட்சி, ஊராட்சி, அவங்க பஞ்சாயத்து நடத்தி ஆகணும். அவங்களாம் ஃபார்ம் நானே ஆன்லைனில் வைக்கிறேன், காட்டுறேன். அது இருக்குது. இது எல்லாம் சரியாக வரலன்னா லாஸ்ட்டில் சிஎம் செல்லுன்னு ஒன்று இருக்குது. அது முதலமைச்சருக்கு தனி செல்லுன்னு இருக்குது. அதுக்கு நீங்கள் குறை அனுப்பலாம். இந்த எதையுமே ஒழுங்காக இந்த 4 வருஷம் வேலை பார்க்கடா. 4 வருஷம் உருப்படியாக வேலை பார்க்கல. எதுவும் உருப்படியாக வேலை பார்க்கலன்னு கேட்டால், லாஸ்ட்டில் ஒரே ஒரு நாள் 10,000 கேம்பை நடத்தி அதுக்கு 250 கோடி அழுது இருக்கிற ஒரு விஷயத்தை நீ விளம்பரம் தேடுறதுக்கு எக்ஸ்ட்ரா 250 கோடி செலவு பண்ணி, காசையும் செலவு பண்ணி, அரசு ஊழியர் 4 நாள் அங்கே இருக்கடாம இங்கே வர வச்சு அங்கே வேலை நடக்காம இருக்கிற வேலையும் நடக்காம மொத்தத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடைச்சி போட்டுருக்காங்க. இது என்ன சொல்றாங்க? ஏற்கனவே நாங்கள் 90 லட்சம் அப்ளிகேஷன் வாங்கிட்டோம். 90 லட்சம் அப்ளிகேஷன் இல்லையா? அது என்னன்னா, இ சேவை மையத்துக்கு போக வேண்டிய 60 லட்சம் அப்ளிகேஷன் இருக்கு. எனக்கு ஆதாரில் அப்டேட் வேணும், ரேஷன் கார்டில் பேரை மாற்றணும், என் பிள்ளையோட பேரை நீக்கணும். இது ஒரு வேலையாடா? டே, இதுக்கு எதிராக அப்ளிகேஷன் 2 கோடி அப்ளிகேஷன் போட்டு போனீங்க. ஆன்லைனில் முடிக்க வேண்டிய வேடா, உங்கள் கடமடாது. அதுக்கு எதிராக 200 கோடி செலவு பண்ணீங்க. ஏன் நான் முதல்ல அட்லி அப்படின்னு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிய நம்புறேன். இது அவனாவது பழைய படத்தில் கரு எடுத்து ஒரு புது படம் எடுத்தான். நீ அதையே தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு
இப்ப இ-சேவை மையத்து மூலமா எல்லாத்தையும் பேப்பரை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிட்டாங்க. கடந்த 8 வருஷமா தீவிரமா நரேந்திர மோடி அதுக்காக கஷ்டப்பட்டிருக்காரு. எல்லா சிஸ்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப 2 கோடி ஃபார்மை தூக்கிட்டு நீ மக்கள்கிட்ட போய் நிக்கிறேன்னா நான் உன என்னன்னு சொல்றது? அதுக்கு 250 கோடி மக்கள் காசையே வேஸ்ட் பண்றேன்னா இந்த ஆளோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுவீங்க? இது ஒரு புதிய திட்டம்னு யாரு மதன் கௌரி சதீஷன் தூக்கிட்டு வராங்களே, இவங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு. காசு கொடுத்தா போன 4 வருஷத்துக்கு முன்னாடி இவன் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி மதன் கௌரி ஊரா வசனம் பேசி தெரிஞ்சா என்னன்னு புரட்சிகர வசனமா ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும் அது இதெல்லாம் பேசிக்கிட்டான். இப்ப பார்த்தேன்னு வச்சுக்க 4 வருஷம் கப்புச்சுன்னு எல்லாத்தையும் பொத்திட்டு உட்காந்து. அது காரணம் அங்க வாங்கி தின்னுட்டு தீங்க, வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. இப்ப இதுக்கு ப்ரொமோஷன் போடுறீங்க. அவனுக்கு இந்த நாட்டில் எந்தவித அக்கறை மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்படி அக்கறை மண்ணா ஏற்கனவே இருக்க திட்டத்துக்கு எதுக்காக நீங்க தனியா கேம்ப் போட்டு 250 கோடி செலவழிக்கிறீங்க? இருக்கிறத ஒழுங்கா செய்யலாம் சொல்லுமா இல்லையா? ஏற்கனவே இருக்குடா திட்டம், இருக்கிற திட்டத்தை ஒழுங்கா பண்ணி தொலைனா 4 வருஷமா பண்ணலடா. 4 வருஷமா பண்ணாத திட்டத்தை ஒரு நாள்ல முடிக்கிற வந்து நிக்கிற. ஒரு நாள்ல 90 லட்சம்னா ஏற்கனவே இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு வருஷத்துக்கு 28 லட்சம் ஃபார்மை தான் நம்மளால ஃபில் பண்ண முடியும். அதாவது 28 லட்சம் குறைகளை சரியா முடிக்க முடியும். அதுதான் அந்த டிபார்ட்மெண்டோட திறனை. நீ 96 லட்சத்தை முடிச்சு வச்சுக்கன்னு சொல்றீங்க ஒரு நாள்ல. ஏதாவது பைத்தியக்காரத்தனமா இல்ல? நான் கேட்கறேன், இப்படி ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க. எனவே இறுதியாக திமுக கார யாராவது வீட்டை போட்டு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற அது ஒட்டுறேன்னு வச்சுக்கோங்க, அவன் பத்தி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எம்.கே. ஸ்டாலின் ஏதாவது விளம்பரம் போட்டு உங்களுடன் நான் அங்கிட்டு போனா நான் இங்கிட்டு போனா நான் வருவாரு, அதுவும் செய்தித்தாள போடுவாரு. அது எல்லாம் நினைச்சுக்கோங்க, அவங்க வீட்டு காசுல செலவழிக்கல. அது கருணாநிதி குடும்பத்தோட காசு கிடையாது, நம்ம காசு தான். எடுத்து போட்டு ஏற்கனவே இருக்க திட்டத்துக்கு லேபிள் ஓட்டிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் மத்திய அரசோட திட்டத்துல லேபிள் ஓட்டி இருந்தாப்ல, இப்ப இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டி இருக்காப்ல. இதெல்லாம் ஒரு திட்டம். விளம்பர வெறியோட ஸ்டாலின் அலையிறாருன்னு தெரியுது. இதுக்காகவே இந்த தேர்தலில் தோத்தே ஆகும்.